ஸோ வெல்கம் டு ஆல். வெல்கம் டு களம் 360. அகைன் உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்ப வந்து பெருமையா இருக்கு. கொஞ்ச நாள் வந்து சில சமூக சிக்கல்கள் காரணமா வீடியோஸ் வந்து எங்களால் வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஸோ திருப்பி வந்து நானும் ரங்கவாத்தியார் வந்து இணைஞ்சு இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து வந்து இப்போ வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு அந்த சீரீஸ். T20ல ஆல்மோஸ்ட் வந்து ஒயிட் வாஷ் பண்ணிடுவானுங்க தான் நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்கு. சில கிரிக்கெட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்காக வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். என் கூட வந்து சார்பட்டா பரம்பரோட ரங்கவாத்தி அகைன் வந்து இணைஞ்சிருக்காரு. வாத்தியாரே வணக்கம். சூர்யா, இந்தியா நியூசிலாண்டோட T20 சீரீஸ் வந்து ரொம்ப ஃபயரா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஓடி சீரீஸ்ல கொஞ்சம் இந்தியா அப்செட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து அதுலயும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஓடிஐ வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. கடைசி ரெண்டு ஓடிஐ வந்து கோட்டை விட்டாங்க. பட் T20 சீரீஸ்ல வந்து நம்ம தான் இங்கன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அபிஷேக் சர்மாலாம் என்ன ஒரு ஃபார்ம்ல இருக்கிறோம். அப்படி கடைசி T20ல வந்துட்டு 14 பால்ஸ்ல 50 ரீச் பண்ணியிருக்கோம். அப்படி அதே மாதிரி இந்த பக்கம் இஷான் கிஷன் அவரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. என்ன சஞ்சு சாம்சங் தான் ஃபர்ஸ்ட் பால்ல வந்துட்டு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாரு. மற்றபடி சூரியகுமார் யாதவும் திருப்பி பேக் டு ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவரும் ஒரு 57 போட்டிருக்காரு. ஸோ என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி கடைசியில பும்ராவையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அவரும் வழக்கமாக டக்கு டக்குன்னு விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி சொன்ன மாதிரி ஒரு ஒயிட் வாஷ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி 3 T20 முடிஞ்சிருச்சு. இன்னும் கடைசி ஒரு 2 தான் இருக்கு. கண்டிப்பா ஒயிட் வாஷ் தான் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க சூர்யா? அதான் வாத்தியாரே, இப்ப என்னன்னா அந்த அபிஷேக் சர்மா வந்து ஏலியன் மாதிரி ஆடுறான். அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட்டர் மாதிரி தெரியல. என்ன என்ன பண்றானே தெரியல. பால் வந்து எல்லா சைட்லயும் ஷாட்ஸ் வச்சிருக்கான். அவன் இப்போ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. பிரண்டன் மெக்லமா இருக்கட்டும், இல்ல வீரேண்டர் சேவாக்கா இருக்கட்டும், எல்லாமே அந்த இன்டென்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து காட்டுவானுங்க, இறங்கி வந்து அடிப்பாங்க. பட் அவங்களுக்கும் அபிஷேக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, அவங்க கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி, சம்டைம்ஸ் வந்து நிறைய ஷாட்ஸை மிஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த அபிஷேக் சர்மான்றவன் வந்து எல்லா ஷாட்ஸுமே கமிட் ஆயிடுறான். நடுவில் வந்து சிங்கிள்ஸ் ஆடுறான். அதாவது ரொம்ப ரிஸ்கியாகவும் போறான், அதே டைம்ல கன்சிஸ்டண்டாகவும் இருக்கான். ஸோ அதுதான் வந்து பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. கண்டிப்பா வந்து இது ஒரு T20 வரலாற்றில் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எல்லா பேட்ஸ்மேன்ஸ் எப்படி அந்த ஐ கோஆர்டினேஷன் வந்து மெயின்டைன் பண்றான், எப்படி வந்து சிக்ஸ் கிட்டிங் அந்த அந்த இன்சைட் சர்க்கிளை தாண்டி வெளியில அடிக்கிறான். இதெல்லாம் வந்து கொஞ்சம் புரியாம இருக்கு. இப்ப எல்லா கண்ட்ரீஸுமே வந்து நம்ம இந்தியாவை பார்த்து ஒரு பயப்படுறாங்க. பேட்டிங் லைனப் வந்து அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா 10 ஓவர்ல நீங்க 150 அடிச்சுட்டு ஜாலியா வீட்டுக்கு போயிடுறானுங்க. அப்படிங்கும்போது ஒருத்தனை விடுங்க சரி. இப்ப சஞ்சு சாம்சன் அடிக்காம இருந்தாலுமே இப்ப அவரோட ஃபார்ம் வந்து இதா இருந்தாலுமே, ஆனா இந்த ரிசல்ட் கொடுக்க முடியுது அப்படின்னா இப்ப இந்தியன் டீமோட டெப்த் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அபிஷேக் அடிக்கலைன்னா அடுத்து இஷான் கிஷன் வந்து பொழந்து எடுக்கிறான். இன்னொரு பக்கம் இஷான் கிஷன் இல்லையா இவன், ஆஹ் இவன் பேர் என்ன, ரிங்கு சிங்கே அடிக்கிறான். அவன் இல்லைன்னா சூரியகுமார் யாதவ் அடிக்கிறான். ஸோ எவனா ஒருத்தன் வந்து கண்டிப்பா ஒரு குயிக் ஃபயர் வந்து 50 அடிச்சிடுறாங்க. பேட்டிங் வந்து படு பயங்கரமா இருக்கு. அதுக்கு வந்து கொஞ்சம் ஒன்பது பேருமே ஹிட்டர்ஸ் அடிச்சிருக்கிறோம். புரியல. இந்தியாவில் 9 பேருமே ஹிட்டர்ஸ் அடிச்சிருக்கிறோம். ஆஹ் அப்படி இருக்கும்போது ஒத்த ஃபிங்கர் ஆனா இன்னொருத்தர் வந்து காட்டிடலாம். அதான் இப்போ இப்ப அது குறைச்சல இல்லாம பவுலிங்கும் பாத்தீங்களா? பவுலிங் இப்போ வந்து வருண் சக்கரவர்த்தி இல்ல. ஆனா இப்ப பிஸ்னாய் வந்து அந்த இடத்த வந்து பயங்கரமா பண்றான். வருண் சக்கரவர்த்தி கூட பெட்டராவே பண்ணிட்டான். பிஸ்னாய்னா நான் ரொம்ப ஆமா. பெருசா நான் எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் வந்து ஒரு கூகுளி வந்து வேக வேகமா போடுவான். பட் அதை வந்து ஷார்ப்பா மெயின்டைன் பண்றான். அந்த கூகுளியா இருக்கட்டும், லெக் ஸ்பின் ஏதாவது ஒரு பால் தான் லெக் ஸ்பின் வரும். ஆனா அந்த கூகுளியோட லைன் லென்த் வந்து பயங்கரமா மெயின்டைன் பண்றான். அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு பிஸ்னாய்ட்ட. அடுத்தது பும்ரா நம்ம பத்தி சொல்லவே தேவையில்லை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பவுலர். ஸோ வந்து ஓவராலா இந்த இந்தியன் டீம் லுக்ஸ் வெரி டேஞ்சரஸ். அடுத்து ஹர்ஷித் சிங் வந்துருவான். ஒருத்தர் மறந்துட்டீங்களே, ஹர்திக் பாண்டியா. எஸ் எஸ் ஹர்டிக், அதாவது ஹர்டிக் பாண்டியா எல்லாமே இந்தியன் டீம் அந்த வந்து ஆளு fulfill ஆகாது. ஒரு காட்டிடுறாரு. பிரில்லியன்ட். இந்த கடைசி T20ல ஒரு பிரில்லியன்ட் கேட்ச் எடுத்திருக்காரு. அன்எக்ஸ்பெக்டட் இல்ல எப்பயுமே கேட்ச். அது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். எல்லா மேட்சஸ்லயுமே ஹர்திக் பாண்டியாவோட பிரசன்ஸ் எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். ஒன்னு பேட்டிங்ல தெறிக்க விட்டுருவான், இல்லையா பவுலிங்ல உங்களுக்கு விக்கெட் எடுத்து கொடுத்துருவான், இல்லையா ஃபீல்டிங்ல ஏதாவது ஒரு கேட்ச் பிடிப்பான். அதாவது அபூர்வங்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஹர்திக் பாண்டியா. அது வந்து இப்ப வரைக்கும் ஹர்திக் பாண்டியாக்கு பேக்கப் யாரும் இல்ல. நீங்க வந்து சுப்மன் கில்ல வந்து விராட் கோலிக்கு பேக்கப் அப்படின்றானுங்க.
சேவாக்கோட பிளேஸ் வந்து அபிஷேக் வந்துட்டா அப்படின்றாங்க. ஆனா இன்ன வரைக்கும் வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. கபில் தேவுக்கு அப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால வந்து ஹர்திக் பாண்டியாவோட பத்தி நம்ம பேசவே தேவையில்ல, அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இந்தியன் டீமை பத்தி பேசிட்டு இருக்கோம். நியூசிலாந்து அந்த பக்கம் என்னதான் ஆச்சு அவங்களுக்கு? ஓடிஐல வந்து பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணானுங்க. T20ல வந்து பெரிய அளவுக்கு அந்த பவர் ஹிட்டர்ஸ் வந்து இல்ல அவனுங்களுக்கு மேக்ஸிமம். சிஎஸ்கே வந்து ஏன் டெவன் கானும் ரச்சின் இல்ல அவங்களோட சிஎஸ்கே டெவன் கானும் அவங்க ரச்சின் பிளான் பார்த்தா கான்வாய் தான். கான்வாய் ஈஸியா விக்கெட் எடுத்து விட்டுறாங்க அந்த 3 T20லயுமே. அதுவும் ராணா பால்ல தான் அவுட் ஆகுற அப்படி அதுதான். டேவன் கான்வாய். அப்ப ராணாவுக்கே இந்த தடவை ஒரு தடவை ஓப்பனிங் இதாகிறதுனால அவங்களால கம்பேக் கொடுக்கவே முடியல. ஒரு கான்ட்ரிபியூஷனே கம்ப்ளீட்டா லேக் பண்றாங்க நியூசிலாந்து. கண்டிப்பா கண்டிப்பா. அதான் இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன் உங்கள்கிட்ட. ஜாக் ஃபோர்ட்ஸ் வந்து சிஎஸ்கேல எடுத்திருக்காங்க, அவன் பயங்கரமா இருப்பான் அப்படி இப்படின்னு நான் அவங்க கூட சொன்னேன். பட் வந்து அதுக்கு ஆப்போசிட்ல பைபிள்ல வந்து போட்டு பொழந்து எடுத்துட்டானுங்க. நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன் ஜாக் ஃபோர்ட்ஸ் வந்து நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லா கண்டிஷன்ஸும் வந்து இதா இருக்காது. ஸோ ஜாக் ஃபோர்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டான் அந்த இது. சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, மேட் ஹென்ரி அதுக்கு மேல. மேட் ஹென்ரி வந்து ஃபர்ஸ்ட் பால் வந்து சஞ்சு சாம்சன் விக்கெட் எடுத்தான். ஆனா சஞ்சு சாம்சன் வந்து பாத்தீங்கன்னா நம்மாளு, மேட் ஹென்ரி நம்மாளு. அதுக்கப்புறம் வந்து எக்கனாமி ரொம்ப ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. இது ரொம்ப அதிகமா போயிடுச்சு எக்கானமி. இவனோட ஜாக் போக்ஸ் 22, மேட் ஹென்ரியோட 13 எக்கானமி. அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்க யோசிக்க சிஎஸ்கே ஃபேன்ஸ்ல யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஐயோ எடுத்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நல்லா கிளியரா தெரிஞ்சு போச்சு, ரச்சின் ரவீந்திராவும் டெவன் கார்னும் ஏன் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணாங்க. அவங்களோட ஃபார்ம் அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கு. கான்வேலாம் சொல்லி சொல்லி எடுத்துட்டு இருக்கான். அஞ்சு அஞ்சு டைம் வந்து ராணா வந்து சொல்லி சொல்லி எடுத்திருக்கான் கான்வேவை. ஆம், அதான் இதெல்லாம் கொஞ்சம் இது இந்த டீம் வச்சுட்டு நியூசிலாந்து வந்து இப்ப ரொம்ப வந்து என்ன சொல்றது, ஆம், ஒரு ஃபியரோட ஸ்ட்ரகிள் போவாங்க. பண்றாங்க. ஃபியரோட போவாங்க T20 வேர்ல்டு கப்புக்கு. எப்படி இந்த அடி அடிக்கிறாங்க, நம்ம எப்படி Correct. இந்த டீம் வச்சுட்டு இது பண்றது அப்படின்ற ஒரு யோசனைகள் இருக்கும். ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நியூசிலாந்து சைடை பத்தி என்ன நினைக்கிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ இருக்கிற T20 பொறுத்த வரைக்கும் எல்லா டீம்ஸுமே, இந்தியா மட்டும் இல்ல, எல்லா டீம்ஸுமே வந்து ஒரு 200 இருந்து ஒரு ஸ்கோரே இல்லைன்ற மாதிரி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு எஸ்ஆர்ஹெச் எப்படி ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு 250 அப்ராஸ் 250 கிராஸ் பண்ணுன்றது தான் ஒரு ஏமா வச்சு போயிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கும்போது. அப்படி இருக்கும்போது நியூசிலாந்து இந்த மாதிரி இனிஷியல் ஓவர்ஸ்லயே வந்துட்டு பவர் பிளேலயே விக்கெட்ஸை வந்து 2 விக்கெட் 3 விக்கெட் லூஸ் பண்றாங்க அப்படின்னா உண்மையாலே அவங்களுக்கு ஒரு கஷ்ட கவலை தான். ஸோ ஒரு இந்தியன் டீம் பார்த்தா அவங்க வந்து இந்த விக்கெட்ஸை வந்து எடுக்கிறதுலேயே ஃபர்ஸ்ட் அந்த எனக்கு தெரிஞ்சு 7 ஓவர்ஸ் ஆல்மோஸ்ட் 90 எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாட் ராங். செகண்ட் T20ல இப்போ இஷான் கிஷனுக்கும் அபிஷேக் சர்மாக்கும் வந்து போட்டி, யார் வந்து ஃபாஸ்டா வந்து 50 எடுக்கலான்ட்டு அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளே காம்பீட் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வந்து நியூசிலாந்து போடுது. யாருமே இல்லை. கிஷன் ரவீந்திரா பெரிய ஃபார்ம் ஜஸ்ட் ஒரு ஷார்ட் பால், அந்த ஷார்ட் பால் அடிக்கிறாரு கைக்கு கேட்ச். அதாவது ஈஸியா வந்து விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நியூசிலாண்டோட டீம் வந்து கொஞ்சம் இந்த வேர்ல்ட் கப்க்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா செட்டே ஆகாத டீம் தான் இருக்கு. கண்டிப்பா நானும் அப்படிதான் யோசிக்கிறேன். என்னன்னா என்ன பிரச்சனைனா, கான்வே, ரச்சின் ரவீந்திரா, டேரியல் மிச்சல் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஓடிஐக்கு அந்த செட்டப் வந்து பர்ஃபெக்டா இருப்பாங்க. ஆனா T20 அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கணும், இன்னொன்னு நல்ல ஒரு ஹிட்டிங் வேணும். அதெல்லாம் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனாலதான் வந்து அவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஃபுல்லாவே டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. கிளென் பிலிப்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. கிளென் பிலிப்ஸ் ஆடுற நல்லா ஆடி கொடுத்தான் ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச். நல்லா ஃபர்ஸ்ட் மேட்ச்லாம் அவன் ஆடின ஃப்ளோக்கு முடிச்சிருவானோ அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த லெவலுக்கு யோசிக்க வச்சுட்டேன் கிளென் பிலிப்ஸ். அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா இவங்கெல்லாம் சரியா ஆடல. பவுலிங் யூனிட்டும் ரொம்ப ரொம்ப மோசமா தான் இருக்கு பாத்தி. ஒரு ஸ்விங் இல்ல. ஃபேஸ் வந்து கொஞ்சம் இதாக தான் போடுறாங்க, லோவா தான் போடுறாங்க. ஆஹ் ஒரு மாதிரி அந்த சேனா கண்ட்ரிஸ் பவுலர்ஸ் அப்படின்றது நான் தெரியல, தெளிவா தெரியல. இந்தியன் கண்ட்ரிஸ்ல வந்து ரொம்ப எஃபெக்டிவா இல்ல. இன்னொன்னு ஸ்பின்னர்ஸும் வந்து சாண்ட்னரும் சோதியும் வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசா பண்ணல. நல்ல பவுலர்ஸ் தான், பட் வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசா பண்ணல. அதான் நியூசிலாந்தோட டவுன்ஃபால். ஸோ இதெல்லாம் இருக்கிறது. இப்போ 3-0 அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டாங்க. பார்க்கலாம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒயிட் வாஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த நியூசிலாந்து சைடு வந்து பெருசா கம்பேக் பண்ற மாதிரி எனக்கு ஒன்றும் தோணல. பட் பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா இவனுங்க இப்படிதான் பண்ணுவாங்க, ஆனா திடீர்னு வந்து வேர்ல்டு கப்ல வந்து வின் பண்ணுவானுங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க நியூசிலாந்து. எப்படின்றது நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்குறோம். சூர்யா,
வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடண்டா இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன காரணம்னா லாஸ்ட் வேர்ல்ட் கப் நம்மளுக்கே தெரியும். இந்தியா வந்து பயங்கரமான ஃபார்ம். ஆஸ்திரேலியா பார்த்தா முதல் 3 மேட்சஸ்மே வந்து தோத்தாங்க. ஆஸ்திரேலியா வந்து கிளி கிளி கழிச்சாங்க, என்ன டீம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்க, ஃபைனல்ஸ் வந்துட்டாங்க. நம்ம ஒரு மேட்ச் கூட தோக்கல, டேரக்டா ஃபைனல்ஸ் வந்துட்டோம். எல்லா மேட்சும் ஜெயிச்சிட்டோம். கடைசியில ஆஸ்திரேலியா கிட்ட அடி வாங்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஓவர் கான்ஃபிடண்டா இருக்க வேண்டாம்னு தோணுது. பட் ஆனா ரொம்ப நல்ல டீம். ஏன்னா எல்லாருமே ஹிட்டர்ஸ். சொன்ன மாதிரி அபிஷேக் சர்மா ஆகட்டும், சஞ்சு சாம்சன் ஆகட்டும், சூரியகுமார் யாதவ் ஆகட்டும், எல்லா இஷான் கிஷன் ஆகட்டும், ரிங்கு சிங் சொன்ன மாதிரி, ஹர்திக் பாண்டியா, எனக்கு ஹிட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் டீம் தான். பார்ப்போம். அதே மாதிரி பவுலிங்கும் வந்து ஈக்குவலி ஸ்ட்ராங். பும்ரா, இப்ப சொன்ன ரவி பிஷ்ணோய் எல்லாமே நல்லா. ராணா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா அப்படி. ராணா ராணா அன்எக்ஸ்பெக்டட் ஃபார்ம் இருக்கு. ஸோ பார்ப்போம். ஆக்சுவலா ராணா என்ன பண்ணிட்டான்னா பேட்டிங்ல வந்து ஒரு 50 போட்டான். அப்புறம் பவுலிங்ல கொஞ்சம் கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறதுனால இப்போ கொஞ்சம் கான்ஃபிடன்ட் ராணா மேல கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு தான் பாக்குறேன். பார்ப்போம் என்னன்னு. அஹ், ஒரு நம்பிக்கை வச்சுதான் பார்ப்போம் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. ஓகே. சரி, இப்போ நம்ம நியூசிலாந்து சீரீஸ்ல இருந்து மூவ் ஆயிட்டு அப்படியே வேர்ல்டு கப் பக்கம் போனோம்னா அந்த சைடு வந்து பங்களாதேஷ் வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டு கப். ஸ்காட்லாந்து வந்து இப்ப உள்ள வந்திருக்காங்க. ஆல்ரெடி இஷ்யூ போயிட்டு இருந்தது. அவங்க வந்து கேட்டாங்க ஸ்ரீலங்கால ஹோஸ்ட் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க வந்து இந்தியா வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. ஒரு டைம் இஸ் ஓவர், நீங்க வெளியே ஆல்ரெடி செவன்த் ஆல்ரெடி செவன்த் இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க கம்பெனிங்களுக்காக எல்லா வென்யூஸ் எல்லாமே ஷெட்யூல்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியும் சொல்லி மாத்துட்டாங்க ஐசிசி. ஓகே. அதுதான். ஸோ ஸ்காட்லாந்து விளையாண்டுட்டாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் டு த டீம் ஸ்காட்லாந்து. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் ஆனது இல்ல. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேர்ல்டு கப்ல வராங்க அப்படிங்கும்போது வரவேற்கின்றோம். அது இந்தியாவில் நடக்கக்கூடிய வேர்ல்டு கப் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஹோப்ஃபுல்லி நம்புறேன். நெக்ஸ்ட் இப்போ இந்த பிரச்சனையை விடுங்க. இப்போ பாகிஸ்தான் எதுக்கு தேவையில்லாம உள்ள இன்வால்வ் வராங்கன்னு தெரியல கிரிக்கெட்டுக்குள்ள. பங்களாதேஷ் வந்து வரல அப்படின்னு சொல்லவும் நாங்களும் வரல அப்படின்னு நாங்களும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி பிசிபில இருந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ன தைரியத்தை அப்படி பேசுறாங்கன்னு தெரியலையே. பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு என்ன தைரியத்துல அப்படி பேசுறாங்க அப்படின்னு தெரியல. அதுதான். அவ்வளவு ரிச்சான ஒரு போர்டும் கிடையாது. அவங்களுக்கு அது எந்த ரெவன்யூவும் கிடையாது. அது எந்த இதுல அப்படி சொல்றாங்கன்றதும் புரியுது. அதான் ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையில எல்லாம் நமக்கு தேவையா கோபால் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நிறைய எக்கனாமிக்கல் இஷ்யூ போயிட்டு இருக்கு. கிரிக்கெட்டை வச்சு கொஞ்சமாவது அதை வந்து மேம்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு இது இல்லாம தேவையில்லாம எப்படா கேப் கிடைக்கும் கூறலாம் அப்படின்ட்டே இருப்பாங்க போல இருக்கு, வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க போல இருக்கு. அதனால ஐசிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேளுங்க. இப்போ இந்த இருக்க நியூஸ் என்னன்னா, நீங்க வேர்ல்டு கப்புக்குள்ள வரல அப்படின்னா நாங்க வந்து நிறைய சலுகைகள் வந்து உங்களுக்கு வந்து நாங்க கொடுக்க மாட்டோம். நிறைய டூ வே சீரீஸ்லாம் நீங்க வந்து ஆட முடியாது. இன்னொன்று வந்து நீங்க பிஎஸ்எல் நடத்துறீங்களா, அதுக்கு வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் நாங்க வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஐசிசி வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. இப்ப அதுக்கப்புறம் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் 6 மணிக்கு என்னமோ வந்து ஸ்குவாடை வந்து அறிவிச்சிட்டாங்க பாகிஸ்தான். நாங்க வந்து ஆட போறோம், ஸ்குவாடை வேர்ல்டு கப் ஆட போறோம் அப்படின்னு சொல்லி ஸ்குவாடை அறிவிச்சிட்டாங்க. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாகிஸ்தான் என்ன என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? பாகிஸ்தான முதல்ல மேட்ச் வந்து அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ம். எதுக்கு இவங்களுக்கு தேவையில்லாத வேலைன்னு தெரியல. அதாவது சம்மந்தமே இல்லை. பங்களாதேஷோட இதை பத்தி பேசுறாங்கன்னா அது பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு வந்து அது பேசிக்க போறாங்க, அவங்க டீல் பண்ணிக்க போறாங்க. இவங்க தேவையில்லாத ஒரு ஹீரோயிசம் காமிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. நீங்க எண்ட் ஆஃப் த டே நியூசிலாந்து அவங்க வந்து இதுல நியூசிலாந்து ஹிட்டர் சைடுல இருக்கீங்க. இவங்க டீம்ல எந்த ஹிட்டர்ஸ் இருக்காங்க? இவங்க சைடுல ஒரு யாரு இல்ல பாகிஸ்தான்? பாகிஸ்தான்ல வின் பண்ணா அந்த பவுலிங் வச்சுதான். அந்த ஷாகின் ஸ்டாஃப்ரிடியும் சரி, அந்த ஹாரி ஸ்டாஃப் ஏதோ 3 பவுலர்ஸ் வச்சிருப்பாங்க, நஷீம் ஷா அப்படின்னு. அவனுங்களை வச்சு ஏதாவது ஒரு பெருசா மிராக்கல் பண்ணி ஒரு 5 விக்கெட் கால அந்த மாதிரி எடுத்து ப்ரெஷர் போட்டு அப்படிதான் வின் பண்ணிருக்காங்க. தவிர இவங்க வந்து பேட்டிங் வந்து பெருசா இல்ல. அந்த அளவுக்கு 170 அடிச்சாவே பெரிய விஷயம். வின் பண்ணா 140ல தான் வின் பண்ணுவானுங்க. பிக் பேஷ் லீக்ல பிக் பேஷ் லீக்ல அவங்க ஆ, பாகிஸ்தான் கேப்டனே வெளியே அனுப்பிட்டாங்க. பார்த்தேன் பார்த்தேன். அது நடுவுல நம்ம அப்படியே லோக்கல் மேட்சஸ்ல வந்துட்டு நீ சரியா பேட்டிங் பண்ண மாட்டேங்கிற, நீ வெளியே வான்னு சொல்லிட்டு எப்படி பண்ணுவோம். ஆ, அந்த மாதிரி அவுட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்காங்க அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க டீமை எப்படி டெவலப் பண்ணா அந்த ஃபோக்கஸ்ல அவங்க போறதை விட்டுட்டு இந்த மாதிரி அன்வான்ட் இதுல வந்து போய் நுழைஞ்சிட்டு இருக்காங்க பாகிஸ்தான்.
எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் வந்து லீக் தாண்டதே பெருசுன்னு நினைக்கிறேன். அதுதான் அதான் அதான். இந்த அளவுக்கு தான் இஷ்யூலாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒழுங்கா வேர்ல்டு கப் விளையாண்டு அதை வந்து வின் பண்ணலாம், அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படி பிளான் பண்ணவே மாட்டாங்க. ஒரு கிரிக்கெட் ரீதியா வந்து ஒரு இதுல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்லாம் பிளான் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி ஏதாவது பிரச்சனைகளை, உள்நாட்டு பிரச்சனை வெளிநாட்டு பிரச்சனைகளை எடுத்துட்டு வரலாமா அப்படின்றாங்க. அதனால தான் அது அவங்களோட டவுன்ஃபாலுக்கு வந்து காரணமா இருக்கு. ஸோ ஓகே, கிரிக்கெட்டை தாண்டி பார்த்தோம்னா நிறைய விஷயம் இருக்க தான் செய்யுது. அதை வந்து நம்ம கிரிக்கெட்ல வந்து இன்வால்வ் பண்ணிக்க முடியாது. ஸோ வந்து கடையை சாத்திடலாமா? இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப நல்லா போச்சு. ஸோ எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய அப்டேட்ஸ் நாங்கள் கொண்டு வரோம். இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடுவோம், கொஞ்சம் கேப் விடாமல் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.